ஈடன் சரவணாவில் தீபாவளி பரிசாக பவனுக்கு ரூபாய் 1200 தள்ளுபடி. தமிழகத்தில் போதைப்பொருள் கடத்தலில் வெளிமாநிலத்தவர்கள் மற்றும் வெளிநாட்டவர்கள் பெருமளவில் ஈடுபட்டு வருவதாக போலீசார் நடத்திய ஆய்வில் தெரியவந்துள்ளது. போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்டவர்களில் ஒடிசா, கேரளா மற்றும் ஆந்திராவை சேர்ந்தவர்கள் அதிகம் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. அதேபோல் வெளிநாட்டவர்களிடம் இலங்கை மற்றும் நைஜீரியாவை சேர்ந்தவர்கள் முக்கிய பங்காற்றுவதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. தமிழகத்திற்குள் கஞ்சா, மெத்தபெட்டமைன் போன்ற போதைப் பொருட்கள் கடத்தல் தொடர்ந்து நடைபெற்று வருவதுடன் மொத்தம் 11 மாநிலங்களைச் சேர்ந்தவர்கள் இதில் தொடர்புடையவர்கள் என போலீசாரின் ஆய்வில் உறுதி செய்யப்பட்டுள்ளது. மேலும் இலங்கை, நைஜீரியா, சூடான், செர்பியா, கென்யா, கானா, தான்சானியா உள்ளிட்ட வெளிநாடுகளைச் சேர்ந்தவர்கள் சிந்தட்டிக் வகை போதைப் பொருட்களை மெத்தபெட்டமைன், ஹெராயின், கொகைன், கஞ்சா எண்ணெய் போன்றவற்றை கடத்தி வருகின்றனர். சர்வதேச போதைப் பொருள் கும்பல்களின் நெட்வொர்க் குறித்து குற்ற புலனாய்வு பிரிவு போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த ஆண்டின் செப்டம்பர் மாதம் வரை நடைபெற்ற விசாரணையில் கைது செய்யப்பட்ட வெளிமாநில மற்றும் வெளிநாட்டு போதைப்பொருள் கடத்தல்வர்களில் பெரும்பாலானோர் ஒடிசா, ஆந்திரா, கேரளா மாநிலங்களையும் நைஜீரியா மற்றும் இலங்கையையும் சேர்ந்தவர்கள் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்.